பேப்லோ முதல்ல சின்ன வயசுல அவன் சொன்ன வார்த்தை பென்சில். அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெயிண்டர். கொஞ்ச நாள் வருஷம் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஆயில் பெயிண்டிங், கியூப் பெயிண்டிங், நிறைய பெயிண்டிங் வகைகள் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் விதை போட்டவரே அந்த மனுஷன் தான். அவர் வேற யாரும் இல்ல, பேப்லோ பிக்காசோ. கலைக்காக கடவுள் கொடுத்த வரம்னே சொல்லலாம். ஏன்னா பிக்காசோட பெயிண்டிங் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. பட் அவரு நேர்ல பாக்குறத வரையறான்னு தெரியல. அவர் கற்பனையில இருந்தது எல்லாமே வேற லெவல். ஆனா அந்த மனுஷன் உயிரோட இருந்த வரைக்கும் அவரோட படைப்புக்கு வேல்யூவே இல்லை. அவர் இறந்த பிறகு அவருடைய படைப்பு ஒவ்வொன்றும் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, கார்ட்டூன்ஸ் வந்து 1908 தான் முதல்ல ஒரு கார்ட்டூன் வந்துச்சு. அந்த கார்ட்டூன் வெறும் பென்சிலால வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அந்த கார்ட்டூன் ஃபர்ஸ்ட் பார்க்க. ஆனா அதுக்கடுத்து அந்த கார்ட்டூன்ஸோட கேரக்டர்ஸ் நார்மலா இருந்தாலும் இவரு பிக்காசோட பெயிண்டிங்க்கும் கார்ட்டூனுக்கு ஒரு சின்ன சம்பந்தம் என்ன தெரியுமா? நம்ம வித்தியாசமா பாக்குறோம்ல, வெட்னஸ்டே, குளோரியாவின் வீடு, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அதையெல்லாம் அந்த மனுஷன் அன்னைக்கே பெயிண்டிங்ல உருவாக்கி இருந்தாரு. எப்போ 19th செஞ்சுரி ஸ்டார்டிங்லேயே அவர் அதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாரு. இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, படைப்பு திறனுக்கு என்னைக்குமே வேல்யூ அதிகம். ஆனா அந்த மனுஷன் எங்கேயுமே போய் ஸ்கூல்ல போய் படிக்கல, காலேஜ் போய் படிக்கல. அவங்க அப்பா ஒரு பெயிண்டர், அவருக்கு வந்து வரையணும்னு தோணுச்சு, வரைஞ்சாரு. ஸோ இந்த விஷயத்த நான் இன்னைக்கு நோட்டீஸ் பண்ணேன். நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இவருடைய பெயிண்டிங்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்றத. 30 நாள் 30 சிறுகதைகள் இன்னைக்கு 25வது நாள். ரொம்ப நன்றி இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு. இன்னும் 5 நாள் தான் முடிய போறேன். ஸோ இதே ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.